பெண்கள் படைய பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் சிட் டவுன். உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் போர்ஸ். இவ்வளவு நாள் இதை நாம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற போர்ஸ பார்த்தா சாதாரண போர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்டரியோட பெரிய போர்ஸா இருக்குது, வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல, அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம், ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சுட்டாங்க.